ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி மோட்ரு செல்ஃப் ப்ரைமிங் மோட்ரு சர்வீஸு. அதாவது இது வந்து புது மோட்ரு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை. ஆனால் வெறும் மோட்ரு தண்ணியெல்லாம் மோட்டர்னால காயில் போச்சு, சரிங்களா. பட் இருந்தாலும் இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அலுமினிய காயில் போட்டிருக்காங்க. அலுமினிய காயில் மோட்ரு வாங்கியிருக்காங்க கஸ்டமரு. இப்போ நம்ம 2வது காப்பர் வைண்டிங்கை மாற்றும் போது ரேட் எச்சு வரும்னு சொன்னால், அவங்க புது மோட்டரே நான் 2500 தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அலுமினிய காயிலேருந்து காப்பர் காயில் மாற்றும் போது ரேட் அதிகமாக வரும். உங்களுக்கு அலுமினிய காயில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது போட்டாலும் இந்த மாதிரி சீக்கிரம் காயில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் யாராச்சும் கஸ்டமர் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மோட்டார் வாங்கும்போது காப்பர் காயிலான்னு கேட்டு வாங்குங்க. ரேட் எச்சாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2வது ரீவைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு செலவு கம்மியாக வரும். இது அலுமினியத்துலேருந்து நம்ம காப்பர் மாற்றும் போது ரேட்டு 1 ஹெச்பியாக இருந்தால் ஒரு 2000 அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஸ்டமர் நான் புது மோட்டரே 2500 தான் வாங்கினேன், ஒரு ஹெச்பி அப்படிங்கிறாரு. இது பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் பேசி கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாரு. நம்ம இது காப்பர் வைண்டிங்காக மாற்ற போகிறோம். மறுபடியும் புது மோட்டார் வாங்குறதுக்கு புது மோட்டார் இப்போ ரேட் பார்த்திங்கன்னா 3300 3000 வரும். ஆனால் நம்ம காப்பர் வைண்டிங்கு இந்த மோட்டர் வைண்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீதி ஸ்பேர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு அலுமினிய காயில் மோட்டர் வாங்காதீங்க. காப்பர் வைண்டிங்கான்னு கேட்டு வாங்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.